இந்த கோவில் படிய ஒரு 20 படியிலருந்து 30 படி ஏறுன உடனே என்னால அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல. ரொம்ப மூச்சு வந்து வாங்க ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து, ரொம்ப பொறுமையா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து போக ஆரம்பிச்சேன். போற வழியெல்லாம் முருகா, முருகான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் போனேன். என்னால சுத்தமா ஏறவே முடியல. ஆனா இந்த ஸ்ரதனால மட்டும் எப்படிதான் முடியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. ஏன்னா, இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப செங்குத்தா வந்து இருந்துச்சு. மேல அவன் பாட்டுன்னு ஏறி போயிடுவான். நாங்க கீழ இருப்போம். திரும்பவும் எங்கள வந்து கூப்பிட்டுட்டு மறுபடியும் போவான். இதே மாரி ஒரு 10 தடவைக்கு மேல கீழ இருந்து மேல திரும்ப திரும்ப போயிருப்பான். எனக்கே நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் வந்து இருந்துச்சு. ஒரு வழியா கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அங்கருந்து வந்தாச்சு. மேல இருந்த சிவன் கோயில்ல சிவன போய் பார்த்திருந்தேன். அவ்ளோ மனசுக்கு நிம்மதியா வந்து இருந்துச்சு. அந்த சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான நெறைய விஷயங்கள வந்து குடுத்துச்சு. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு மனநிறைவோட அப்படியே வெளியில வந்து சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் மதியமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. தேங்க் யூ.